ஓகே, வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் பிஜிடிஆர்பிக்கு நல்லா ஒரு கடுமையான ப்ரிப்பரேஷனில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் வெற்றி பெற்று பணியினை பெற இறைவனை வேண்டுகிறேன். என்னுடைய வாழ்த்துக்கள். வாங்க நம்ம நேரடியாக கிளாஸுக்கு போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. இந்த ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஏன் நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ஃப்ராரெட் அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ண முடியாது. ஒரு சில இடங்கள்ல ஃபெயிலியர் ஆகும். எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டைபோல் மொமெண்ட் இல்லாத இடத்துலலாம் இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபியை நம்மளால அப்ளை பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த மாலிகுலர் டிடெக்ஷன்ல வந்து இன்ஃப்ராரெட்டை மட்டுமே நம்பிக்கிட்டு இருந்த காலத்துல வந்து அது ஒரு சில இடத்துல ஃபெயிலியர் ஆகும் பொழுது அங்க அல்டர்னேட்டா இன்ஸ்டியூட் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, ராமன் டெக்னாலஜி. இப்போ ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்கை பேஸ் பண்ணி இருக்கு. அது என்ன சார் இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ராடியோ ஸ்கேட்டரிங் எடுத்துக்கிட்டோம்னா அதுல பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி அப்படியே நமக்கு அப்சர்வ் பண்ணி ஸ்கேட்டர் ஆகும்போது அதே ஃப்ரீக்வன்சில வெளியில வரும். ஆனா ராமன் ஃப்ரீக்வன்சி மட்டும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிஃபர் ஆகும். இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சியை விட ஸ்கேட்டரிங் ஃப்ரீக்வன்சி ஒன்று ஹையாவோ அல்லது லோவாவோ இருக்கும். ஹை ஃப்ரீக்வன்சி கிடைச்சிச்சுன்னா அது ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கம்மியான ஃப்ரீக்வன்சி கிடைச்சிச்சுன்னா அதை வந்து நம்ம ஸ்டோக்ஸ் லைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கு அர்த்தம் என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டோக்ஸ் லைன்ல மோர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து அப்சர்வ் ஆயிருக்கும், அந்த மாலிகுல் வந்து அப்சர்வ் பண்ணிருக்கும். ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுல வந்து அப்சர்ப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாகும். இதான் வந்து ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதில் வந்து பெரும்பாலும் நம்ம என்னன்னா மோனோக்ரோமேட்டிக் லைட் அப்படிங்கிறத தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ ரீசெண்டாக லேசர் அப்படின்னு டெவலப் பண்ணதுக்கப்புறம் இதோட டெக்னாலஜி அப்படிங்கிறது வேற லெவலில் போயிடுச்சு. இப்போ ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில டேர்ம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி எங்கே சார் ஒர்க் பண்ணும், எங்கே அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எங்கெல்லாம் போலரைசபிலிட்டிஸ் சேஞ்சஸ் ஆகுதோ அங்கே ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி நமக்கு அப்ளை ஆகும். எங்க போலரைசபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டைபோல் மொமெண்ட் P ஈக்குவல் டு ஆல்பா E. இங்க ஈங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு, P அப்படிங்கிறது போலரைசபிலிட்டி. இந்த போலரைசபிலிட்டி எங்கெல்லாம் சேஞ்சஸ் ஆகுதோ அங்கெல்லாம் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபியோட பேசிக் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இப்ப ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுல என்னென்ன நமக்கு சிமெட்ரிக் டாப் மாலிகுல் இருக்கு, லீனியர் மாலிகுல் இருக்கு, ஸ்பெரிக்கல் மாலிகுல் இருக்கு. இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். அடுத்து ரொட்டேஷனல்ல எப்படி இருக்கும் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, வைப்ரேஷனல்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரொட்டேஷனல் பார்ப்போம். ரொட்டேஷனல் பார்த்துட்டு வைப்ரேஷனல் நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபில நமக்கு என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொட்டேஷனல் ராமன். இந்த ரொட்டேஷனல் ராமனோட செலக்ஷன் ரூல் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செலக்ஷன் ரூல் ஈக்குவல் டு டெல்டா ஜே ஈக்குவல் டு 0 ஆர் பிளஸ் ஆர் மைனஸ் 2. இது ரெண்டுல ஏதாவது இருக்க வாய்ப்புகள் இருக்கு. 0 எப்ப கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ராடியோ ஸ்கேட்டரிங் அப்படின்னு கிடைக்கும். பிளஸ் ஆர் மைனஸ் 2 எப்ப கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ராமன் ஸ்கேட்டரிங் அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும். இதான் வந்து செலக்ஷன் ரூல் ஃபார் தி ரொட்டேஷனல் ராமன். எங்க அப்படின்னு பார்த்தோம்னா லீனியர் மாலிகுல், லீனியர் மாலிகுல்ல வந்து இந்த செலக்ஷன் ரூல் வந்து நமக்கு இருக்கும். இப்ப இதனுடைய எனர்ஜி டிஃபரன்ஸ் டெல்டா EJ, இதோட எனர்ஜி டிஃபரன்ஸ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா B into 4J plus 6 அப்படிங்கிறது இருக்கும். J அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கே தெரியும், ரொட்டேஷனல் குவாண்டம் நம்பர் அப்படிங்கிறத வந்து நமக்கு J அப்படின்னு சொல்றோம். ரொட்டேஷனல் குவாண்டம் நம்பர் J ஈக்குவல் டு 0, 1, 2, அப்படி போயிட்டு சரிங்களா. அப்ப Jக்கு வந்து 0 அப்ளை பண்ணோம்னா 6B அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்து Jக்கு 1 கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு 10B அப்படின்னு கிடைக்கும். அடுத்து Jக்கு 2 கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா 4 2s are 8, 8 plus 6 வந்து 14, அப்போ 14B அப்படின்னு கிடைக்கும். இதுல இருக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரல் லைன் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா லீனியர் மாலிகுலுக்கு
ஃபர்ஸ்ட் சென்டர்ல கிடைக்கக்கூடியது இந்த ஜீரோனால கிடைக்கக்கூடிய சென்ட்ரல் ஸ்பெக்ட்ரல் லைன் ஒன்று கிடைக்கும். இது நல்லா ஹை இன்டென்சிட்டியா இருக்கும். அதுக்கப்புறம் இதுல வந்து ரெண்டு சைடு நமக்கு ஸ்டோக்ஸ் லைன் ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன் கிடைக்கும். இதுல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லைன் அப்படிங்கிறது அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 6b இருக்கும். இங்கிட்டு பார்த்தோம்னா 6b, இது எவ்வளவு இருக்கும் நமக்கு 6b இருக்கும். அடுத்த இன்டென்சிட்டி லைன் ரெண்டுக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாமே 4b ல தான் இருக்கும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லாமே 4b ல தான் இருக்கும். இதோட டிஸ்டன்ஸ் எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 4b ல தான் இருக்கும். நம்ம ரொட்டேஷனல்ல பார்த்தோம்னா ரொட்டேஷனல் மைக்ரோவேவ்ல பார்த்திருந்தோம்னா நமக்கு எப்படி இருக்கும் தெரியும்னா எல்லாமே 2b ல இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் 6b ல இருக்கும். அடுத்து வரக்கூடிய லைன் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம்னா 4b ல இருக்கும். இதான் வந்து இதோட செலக்ஷன் ரூல் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபியோட ஸ்பெக்ட்ரம் இந்த மாதிரி நமக்கு இருக்கும். இது வந்து லீனியர் மாலிகுல்ல இருக்கு. இதுல அதுக்கு அடுத்து நம்ம முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிமெட்ரி மாலிகுல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சிமெட்ரி மாலிகுல்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா CO2 அதை சொல்லலாம். CO2 ல பார்த்தோம்னா CO2 இப்படி இருக்கும். இது வந்து என்னன்னா ரெண்டு சைடும் ஒரே மாதிரி இருக்கிறனால இது வந்து நமக்கு சிமெட்ரி மாலிகுல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மாதிரி சிமெட்ரி மாலிகுல்ல பார்த்தோம்னா அல்டர்னேட்டா சில இன்டென்சிட்டி வந்து மிஸ்ஸிங் ஆகும். அதாவது 0 1 0க்கு அப்புறம் 2 கிடைக்கும், அடுத்து 4 கிடைக்கும். இருக்கக்கூடிய 1 2 1 3 இது ரெண்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா மிஸ்ஸிங் ஆகும். இது வந்து எங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிமெட்ரி மாலிகுல்ல வந்து நமக்கு நடக்கக்கூடிய ஒரு எஃபெக்ட். இது வந்து லீனியர் டைப் ஆஃப் மாலிகுல்ல வந்து இருக்கக்கூடிய ரொட்டேஷனல் ராமன் ஸ்பெக்ட்ரம். அடுத்து சிமெட்ரிக் டாப் மாலிகுல் அப்படின்னு பார்த்தோம்னா சிமெட்ரிக் மாலிகுல்ல வந்து நம்ம என்ன சார் செலக்ஷன் ரூல். அடுத்தது சிமெட்ரி டாப் மாலிகுல். இதோட செலக்ஷன் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுல அடிஷனலா என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா K அப்படிங்கறத பார்க்கணும். K ஈக்குவல் டு 0. இந்த Kங்கிறது என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் ரொட்டேஷனல் குவாண்டம் நம்பர் தான். பட் இட் இஸ் த்ரோ ஆன் தி ஆக்சியல் லைன். ஒரு ஆக்சியல் லைன்ல வச்சு ரொட்டேட். அதாவது சிமெட்ரிக் மாலிகுல் டாப் மாலிகுல் உங்களுக்கே ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம NH3. இது NH3 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது சிமெட்ரிக் டாப் மாலிகுல். இதுல வந்து இந்த ஆக்சிஸ்ல ஒன்னு ரொட்டேட் பண்ணும், அடுத்து ஒவ்வொரு ஆக்சிஸ்லயும் நமக்கு ரொட்டேட் பண்ணும். அப்ப இந்த மாதிரி டாப் ஆங்கிள் ரொட்டேட் ஆகிற அந்த ரொட்டேஷனல் குவாண்டம் நம்பர் K ஈக்குவல் டு 0. J ஈக்குவல் டு அப்படின்னு பார்த்தோம்னா 0 இருக்கலாம், பிளஸ் ஆர் மைனஸ் 1 இருக்கலாம், பிளஸ் ஆர் மைனஸ் 2 இருக்கும். இப்ப 0 அப்படிங்கிறது வந்து ரேடியஸ் ஸ்கேட்டரிங், அது சென்டர் லைன்ல நமக்கு கிடைச்சிடும். பிளஸ் ஆர் மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா R பிரான்ச். பிளஸ் ஆர் மைனஸ் 2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா S பிரான்ச். இப்ப R பிரான்ச்சுக்கான அந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் E டெல்டா EJ அப்படிங்கிற என்ன சொல்ல பார்த்தோம்னா சாதாரண ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரத்துல இருக்கக்கூடிய 2BJ+1 அப்படிங்கிறது சாதாரண R பிரான்ச்ல இருக்கக்கூடிய எனர்ஜி டிஃபரன்ஸ். அதாவது டெல்டா எப்சிலான் J. அது வந்து என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா 2BJ. இதே S பிரான்ச் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு என்ன சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா B into 4J+6 அப்படிங்கிறது இருக்கும். இது வந்து சிமெட்ரிக் டாப் மாலிகுல்ல கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்பெக்ட்ரம். அதுல எப்படி ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும் சார் அப்படின்னு பார்த்தோம்னா சென்டர் லைன் 0 அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்து ரெண்டுமே R பிரான்ச்சும் S பிரான்ச்சும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மிங்கிளா இருக்கும். ஒரு R பிரான்ச் ஒரு S பிரான்ச், ஒரு R பிரான்ச் ஒரு S பிரான்ச் இப்படி தான் இருக்கும். R பிரான்ச் S பிரான்ச், R பிரான்ச் S பிரான்ச் இந்த மாதிரி மிங்கிள் ஆகி இருக்கும். இது வந்து இதனுடைய செலக்ஷன் ரூல் பிளஸ் அந்த R பிரான்ச் S பிரான்ச் அண்ட் அதோட ஸ்பெக்ட்ரம். இதே மாதிரி இந்த சைடும் வரும். நான் ஒரு சைடு மட்டும் போட்டு காட்டியிருக்கேன். இது வந்து நமக்கு சிமெட்ரிக் டாப் மாலிகுல்ல இருக்கக்கூடிய ஒரு இது. இதே வந்து ஸ்பெரிக்கல் மாலிகுல் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெரிக்கல் மாலிகுல் இது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெரிக்கல் மாலிகுல் அப்படின்னு பார்த்தோம்னா CH4. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய என்னன்னா ஸ்பெரிக்கல் மாலிகுல் CH4 அப்படிங்கிறது ஸ்பெரிக்கல் மாலிகுல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த ஸ்பெரிக்கல் மாலிகுல்ல வந்து போலரைசபிலிட்டி வந்து சேஞ்சஸ் ஆகாது. அதனால பியூர் ரொட்டேஷனல் ராமன் ஸ்பெக்ட்ரம் இந்த ஸ்பெரிக்கல் மாலிகுலுக்கு வந்து இன்ஆக்டிவாக இருக்கும். பியூர் ரொட்டேஷனல் ராமன் ஸ்பெக்ட்ரம் வந்து இந்த ஸ்பெரிக்கல் மாலிகுலுக்கு வந்து இன்ஆக்டிவாக இருக்கும்.
இது வந்து ஸ்பெரிக்கல் மாலிகூல். அடுத்து அசிமெட்ரிக் மாலிகூல்ல வந்து ராமன் வந்து ஆக்டிவாக இருக்கும். இதுதான் ரொட்டேஷனல் ராமன் ஸ்பெக்ட்ரத்துல நம்ம லீனியர் அண்ட் சிமெட்ரிக் டாப் மாலிகூல் அண்ட் ஸ்பெரிக்கல் மாலிகூல் அண்ட் அசிமெட்ரிக் டாப் மாலிகூலுக்கு வந்து நம்ம பார்த்து இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இதுல பார்த்தோம்னா ராமன் வந்து எங்க இன்ஆக்டிவாக இருக்கும், போலரைசபிலிட்டி இருந்தாலும் எங்க இன்ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெவி மாலிகூல்ல வந்து நமக்கு ராமன் வந்து இன்ஆக்டிவாக இருக்கும். ஏன் சார் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து ரொம்ப லார்ஜா இருக்கும். ஸோ அதனால அங்க ராமன் வந்து இன்ஆக்டிவாக இருக்கும். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக். நிறைய பேர் வந்து தமிழ்ல நோட்ஸ் கிடைக்குமா, தமிழ்ல மெட்டீரியல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அன்எக்ஸ்பெக்டடா வந்து வெரி ஷார்ட் பீரியட்ல வந்து டிஆர்பி வந்து நம்ம கால் ஃபார் பண்ணிட்டாங்க. அதனால எங்களால என்ன பண்ண முடியலன்னா இதை டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்ல எங்களால நோட்ஸ் இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல எங்களால ரெடி பண்ண முடியல. ஒருவேளை டைம் கிடைச்சிருந்தா நாங்க ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்போம். இப்போதைக்கு எங்களுக்கு டைம் இல்லாதனால அது வந்து இம்பாசிபிள். தமிழ்ல மெட்டீரியல் ரெடி பண்றது அப்படிங்கிறது இம்பாசிபிளான ஒரு விஷயம். ஸோ அதனால நான் என்ன புக்கை ரெஃபர் பண்ணி உங்களுக்கு எல்லாம் கிளாஸ் எடுக்கிறேனோ அந்த புக்கை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நீங்க டைம் இருந்தா பாருங்க. அந்த புக்கு கிடைச்சா வாங்கி நீங்களும் ரெஃபர் பண்ணுங்க. உங்களோட கொரிஸ் என்ன, உங்களோட ஏதாவது கருத்து இருந்தாலும் சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில ஃபுல் மார்க் வாங்குறதுக்கான இது பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படிங்கிற டிஎன் சத்யநாராயணா அவங்க வந்து நியூ ஏஜ் இன்டர்நேஷனல் பப்ளிஷர்ஸ் இந்த புக்கு வந்து இதை நான் ரெஃபர் பண்றேன். வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இது வந்து டாக்டர் டிஎன் சத்யநாராயணா அப்படிங்கிற ஒரு ஆத்தர் வந்து எழுதியிருக்கக்கூடிய ஒரு புக் வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. இதையும் நான் படிச்சுட்டு தான் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்ட்ரோடக்ஷன் டு ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இந்த புக்கு. இது வந்து ஒரு ஃபாரின் ஆத்தர் எழுதினக்கூடிய ஒரு புக்கு. இதுல வந்து நமக்கு ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு ஒரு சும்மா சில இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது இதுல கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் ஆஃப் மாலிகுலர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பேன்வெல் புக்கு, காலின் பேன்வெல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான புக்கு. மேக்சிமம் மற்ற அந்த 2 புக்கு இல்லைனாலும் இந்த ஒரு புக்கையாவது நீங்க வாங்கி நல்லா பாருங்க. இதுதான் நமக்கு வந்து மிகப்பெரிய கை கொடுக்கக்கூடிய ஒரு புக்கு. இந்த புக்கை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால பாருங்க. நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். டீப்பா வாட்ச் பண்ணி எங்களுக்கான உங்க இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருந்தீங்க, சில சஜஷன் கொடுத்துருந்தீங்க, சில கரெக்ஷன் சொல்லியிருந்தீங்க, எல்லாமே சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ. நாங்கள் எல்லாமே உங்களோட அந்த ரிப்ளை வந்து எங்களோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு உந்துதலாக இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். தேங்க்யூ.